என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கு டைம் அண்ட் ஒர்க்ல 4வது டைப் வந்தாச்சு. 33ல இருந்து 40 சம் பார்க்க போறோம். இந்த 4வது டைப்பை நான் ரெண்டா பிரிச்சிருக்கேன், 4.1 4.2. ஏன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பாருங்களேன், நான் ஒரு கொஸ்டின் மட்டும் டெமோ காட்டுறேன். ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிஏ போல 2 மடங்கு, அதாவது மடங்கு பேஸ் பண்ணுது, சரிங்களா? 2 மடங்கு வேலை செய்பவர். மேலும் இருவரும் இணைந்து அந்த வேலையை 24 நாளில் முடிப்பாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து 24 நாளில் முடிச்சாங்கன்னா அப்போ ஏ மட்டும் தனி எத்தனை நாளில் முடிப்பாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து இந்த 4.1க்கும் 4.2க்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன், இந்த மடங்குல. அடுத்த கேள்விங்க அப்படியே பாருங்களேன். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாளில் செய்வார். அப்போ போன கொஸ்டினில் ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கொடுத்தாங்க. இந்த கொஸ்டினில் பி மட்டும் தனி எத்தனை நாளில் செய்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், அமுதா மட்டும் ஒரு சேலையை 18 நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பாபு மட்டும் தனியாக 24 நாளில் செஞ்சு முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் 4 கேள்வி உதாரணம் காமிச்சேன். இந்த 4 கேள்வியும் 2 பேரும் சேர்ந்து ஏ மட்டும் தனியாக, பி மட்டும் தனியாக, இல்லை பர்டிகுலராக யாராவது ஒரு பர்டிகுலராக யாருதுன்னா ஒன்று மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கரெக்டா? கரெக்ட். இப்போ இது 4.2 டைப்ல பாருங்களேன். இதுல அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு வேலையே வந்து பிஏ விட 3 மடங்கு கெட்டிக்காரர். ஸோ மடங்கு பேஸ் பண்ணது தான். ஆனால் அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களேன், ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பிஏ விட 10 நாள் குறைவா அல்லது அதிகமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த 10 நாள்ன்றத யாரை குறிக்குதுன்னா யாருமே குறிக்கல. ஏ மட்டும் குறிக்கல, பி மட்டும் குறிக்கல, ஏவும் பி சேர்ந்துன்னு குறிக்கல. இந்த 10 நாள் கம்பாரிசன் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை முடிக்க பிஏ விட 10 நாள் குறைவாக எடுத்துப்பாரு. அப்போ இந்த 10ன்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ இந்த மாதிரி கேட்டால் எப்படி போடணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட்டில் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். பெரிய வேலைலாம் கிடையாது, ஒரு சின்ன விஷயம்தான், சரிங்களா? அதனால இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் மடங்கில் டைம் அண்ட் ஒர்க்கில் மடங்கில் பேஸ் பண்ணி 2 விதமாக இருக்குது இல்லையா, அது எப்படி கேட்டாலும் எளிமையாக போட்டுடலாம். இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, 33வது கேள்வி கொஸ்டின் படிக்கிறேன். ஏ என்பவர் பிஏ போல 2 மடங்கு வேலை செய்பவர். மேலும் இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பாங்க எனில் ஏ மட்டும் இவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு 8/10/2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரி, இது எப்படி போடலாம் அது பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இதில் ஏ பி அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேங்க பாருங்க, ஏ நல்லா புரிஞ்சுங்க ஷார்ட்கட்டை, பி ஓகேவா? இப்போ என்ன இதுன்னா, ஏ என்பவர் பிஏ போல, ஏ எப்படின்னா பிஏ போல 2 மடங்கு வேகமாக வேலை செய்வார், 2 மடங்கு வேலை செய்வார். அதை நம்ம அப்படி சொல்லலாம். கரெக்டா? அப்போ யார் 2 மடங்கு வேகமாக செய்வார்? கொஸ்டின் நல்லா புரியுதா பாருங்க. ஏ வந்து பிஏ மாதிரி 2 மடங்கு வேகமாக வேலை செய்வார். அப்போ ஒரு நேரத்தில் பி ஒரு வேலையை செஞ்சா அதே நேரத்தில் ஏ 2 வேலையை செய்வார், 2 மடங்கு. மேபி 3 மடங்குன்னா 3ன்னு போட்டுக்கலாம். புரியுதா? அதை மாற்றி போட்டுறாதுங்க. ஏவுக்கு 1 பிக்கு 2ன்னு போட்டால் கணக்கு தப்பாயிடும். கொஸ்டின் நல்லா புரியுதா பாருங்க. ஏ என்பவர் பிஏ போல 2 மடங்கு வேலை செய்பவர். அப்போ ஏ எப்படிப்பட்டவர்னா பிஏ மாதிரி 2 மடங்கு வேகமா செய்வாரு. அப்ப ஏ பி ஒரு நேரத்துல ஒரு வேலையை செஞ்சா அதே நேரத்துல ஏ 2 வேலை செய்வார். கேள்வி புரியுதா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த ஏ பி, இந்த ஏவையும் பியையும் கூட்டிக்குங்க. இதான் ஷார்ட்கட். சரியா? புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இந்த மெத்தட்ல 3 பேரும் எத்தனை நாளில் செய்வான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ ஏ கிட்ட 2ன்னு இருக்கு, பி கிட்ட 1ன்னு இருக்கு. இது 2த்தையும் கூட்டுங்க. 2யும் 1யும் கூட்டினா 3 வரும். 3 இப்படி போட்டுங்க. ஓகேவா? புரியுதுங்களா? 2 1 3. ஓகே. இப்போ நான் கணக்கு போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பங்கு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஏவை பிஏ கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இது வந்து நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ரேஷியோ எடுக்கணும். ரேஷியோ எப்படி எடுக்கிறது நல்லா புரிஞ்சுங்க. ரேஷியோ எப்படி எடுக்கணும்னா, இப்போ 3 நம்பர் இருக்குது. ஏ கிட்ட 2, பி கிட்ட 1, ஏவும் பிஏ சேர்ந்து 3 அப்படின்னு இருக்குது.
ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணோம், ரேஷியோ எடுக்கணும். ரேஷியோ எடுத்தால் தான் கணக்கு போட முடியும், ஏன்னா இது பங்கு மாதிரி இருக்கு. கரெக்டா? ஓகே. அப்போ எப்படி சார் ரேஷியோ எடுக்கணும்னா, இப்போ ஏவை கண்டுபிடிக்கணும்னா ஏ கிட்ட நம்பரோட சேர்த்து மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க. மீதி 1 3 தெரியுது, அப்போ ஓர் 3 அப்படின்னு கிடைக்குது. அந்த 3 இங்கே எழுதிக்கங்க. ஓகேவா? இப்போ ரேஷியோ வச்சுக்கலாம். சரி, இப்போ நான் ரேஷியோ தான் எடுக்கிறேன். புரியுதுங்களா? 2 டாட் வச்சுட்டா ரேஷியோ மாறிடும். நெக்ஸ்ட் இப்போ நான் பிஏ கண்டுபிடிக்கணும்னா பிஏ விரலை வச்சு மறைச்சிக்குங்க. அதில் இருக்கிற நம்பரையும் சேர்த்து மறைச்சி மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க. மீதி 2 3 தெரியுது, அதை பெருக்குங்க. ஓர் 3 ஈர் 3 6 அப்படின்னு வருது. இந்த 6 இங்கே போட்டுங்க. இப்போ ரேஷியோ எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஏ பிளஸ் பி கிட்ட 3 இருக்குது. இப்போ நான் இதை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏ பிளஸ் பியும் அந்த 3ஐயும் மறைச்சிக்கிட்டு மீதி இங்கே வரல அப்படியே மறைச்சிங்க. சரியா? மீதி என்ன கண்ணுக்கு தெரியுதோ அந்த நம்பரை பெருங்க. 2 1 தெரியுது, ஓ 2 2 அப்படின்றத இங்கே எழுதுருங்க. இப்போ நான் ரேஷியோ மாற்றிட்டேன். இப்போ ரேஷியோ மாற்றி மேபி இதை சுருக்கிற முடிஞ்சால் சுருக்குங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. சுருக்க முடியாது, ஏன்னா 3 6 2 3 நம்பரும் வந்து ஒரு வாய்ப்பாடாக தான் சுருக்க முடியும். சரியா? ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் தானே சுருக்க முடியாது. அப்போ இங்கே சுருக்க முடியாது, இத்தோட விட்டுருங்க. ஓகே, கிளியராக புரியுதுங்களா? ரைட். இப்போ என்னன்னா நான் ரேஷியோ எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் மறுபடியும் கொஸ்டின் படிக்க போகிறேன். கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, ஏ பியை போல 2 மடங்கு வேலை செய்பவர், மேலும் அவர்கள் இருவரும் இணைந்து 2 பேரும் சேர்ந்து 24 நாளில் முடிச்சா ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாரு, மேபி பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேட்பாங்க. நம்ம 3மே கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி இங்கே 2 பேரும் சேர்ந்து ஏவும் பியும் சேர்ந்து 24 நாள்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே நம்ம கணக்கு வாங்க. அதாவது இப்போ அப்படியே மனசில் என்னன்னா இதை கேக்கா வச்சுக்கணும். எப்படி? ஏ கிட்ட 3 பீஸ் கேக் இருக்கு, பி கிட்ட 6 பீஸ் கேக் இருக்கு. ஏவும் பி சேர்ந்து அவரையும் ஒருத்தரா வச்சுங்க. ஏ பிளஸ் பின்றது அவன் ஒருத்தன். சரியா? அவங்கிட்ட 2 பீஸ் கேக் இருக்கு. இப்போ கொஸ்டின் என்னன்னா இருவரும் இணைந்து ஏ பிளஸ் பி தானே, இருவரும் இணைஞ்சது. கரெக்டா? ஏ பி கூட்டல்னா அப்போ 2 பேரும் இணைந்துன்னு அர்த்தம். இதுக்கு மீனிங். சரியா? ஸோ 2 பேர் இணைந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 24 நாளில். அப்போ ஏ பிளஸ் பி கிட்ட ஆல்ரெடி 2 பீஸ் இருக்கு, இதோட விலை 24 ரூபான்னு சொல்றாங்க. அப்ப 2 பீஸ் 24 ரூபான்னா ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 6 பீஸ் எவ்வளோ? பாருங்க, எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா புரியுதா நான் சொல்றது? இது வரைக்கும் புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் ஏ கிட்ட 3 பீஸ் இருக்கு, பி கிட்ட 6 பீஸ் இருக்கு. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எனக்கு தெரியும் 2 பீஸ் 24 ரூபாய். இப்போ 2 பீஸ், ஏன்னா ஏபி 2 பேரும் சேர்ந்து அவங்க கிட்ட 2 பீஸ் இருக்கு. அதுதான் கொஸ்டின்ல 24 நாள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 24 ரூபான்னு வச்சுக்கிட்டேன். அப்போ 2 பீஸ் 24 ரூபாய்னா ஒரு பீஸ் நான் கண்டுபிடிச்சிட்டுன்னு வச்சுங்களேன். ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், பி கிட்ட இருக்கிற 6 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த 24 2ஆல் வகுத்தணும். ஏன் 2ஆல் வகுக்கணும்? நீங்கள் உங்களுக்கு புரியுதா? 2 பீஸ் 24 ரூபாய், ஒரு பீஸ் எவ்வளோ, அந்த 2 வகுத்து தான் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு 2 12. கரெக்டா? அப்போ பாதி 24 பாதி 12. அப்போ ஒரு பீஸ் 12 ரூபாய். அப்போ ஒரு புரியுதுங்களா? 2 பீஸ் 24 ரூபாய்னா ஒரு பீஸ் 12 ரூபாய். இப்போ ஒரு பீஸ் 12 ரூபான்னு தெரியும். ஏ கிட்ட 3 பீஸ் இருக்கு, அப்போ 12 எவ்வளோ? பி கிட்ட 6 பீஸ் இருக்கு, அப்போ 6 பீஸ் எவ்வளோ? அவ்வளோதான் கண்டுபிடிக்கணும், முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு பீஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்னா 3 பீஸ் எவ்வளோ? 12 24 ஒரு பணம் 36 ரூபாய். ஓகே, கரெக்ட். அப்போ 6 பீஸ் எவ்வளோ? ஒரு பீஸ் வந்து 12 ரூபாய்னா 6 பீஸ் 72 ரூபாய். சரியா போச்சு. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 24 ரூபாய். இப்போ பாருங்க, நான் முடிச்சிட்டேன், எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டேன். ஏ கிட்ட தனியாக வேலையை கொடுத்தா 36 நாளில் முடிப்பார், பி கிட்ட தனியாக கொடுத்தா 72 நாளில் முடிப்பார், ஏவும் பியும் சேர்ந்து 24 நாளில் முடிப்பாங்க. அது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னு பாருங்களேன். கேள்வி வந்து ஏ மட்டும் தனியாக. அப்போ ஏ மட்டும் தனியானா ஏக்குன்னது 36 நாள். அப்போ 36 ஆப்ஷன் ஏ தான் சரியானது. நான் இவ்வளோ நேரம் ஏன் டைம் எடுத்துக்குதுன்னா நான் 3 பேருமே கண்டுபிடிக்கிறேன். ஆக்சுவலி கொஸ்டினில் ஒருத்தர் கொடுத்துட்டாங்க, நான் 2 பேருமே கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ பாருங்கள், ஒரே ஷார்ட்கட்டில் ஏவை கேட்டாலும் சரி, பிஏ கேட்டாலும் சரி, ஏ ப்ளஸ் பிஏ கேட்டாலும் சரி, ஏவும் பிஏ சேர்ந்து கேட்டாலும் சரி, அழகாக போட்டுடலாம். கிளியராக புரியுதுங்களா? புரியல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், தெளிவாக புரியும். வாங்க, ரொம்ப ஈஸி, கடகடன்னு போட்டுடலாம். சரிங்களா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சுட்டா போதும். ஓகே,
ஓகே. அடுத்தது 34வது கேள்வி. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் என காண்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது 2022 டிஎன்பிசி 8th நியூ புக்கு 2022 குரூப் 7 எக்ஸாம் எல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். ஸோ மடங்களை கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஏ, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் ஏ பிளஸ் பி, இதை மூணுத்தையும் முதல் எழுதிக்கணும். சரியா, மடங்குன்னு சொல்லிட்டாவே டைம் அண்ட் ஒர்க்கில் மடங்குன்னு சொல்லிட்டாவே இந்த மூணுத்தையும் எழுதிக்கங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்போ என்ன சொல்றாங்க இங்க பாருங்க, ஏ என்பவர் ஏன்றவர் பி என்பவரை காட்டிலும் எத்தனை மடங்கு, 3 மடங்கு வேகமாக செய்வார். புரியுதா, ஏ பியை விட 3 மடங்கு வேகமாக செய்வார். அப்போ யார் வேகமாக செய்வாங்க, ஏ. யாரை கம்பேர் பண்ணுறாங்க, பியை. அப்போ ஒரு நேரத்தில் ஏ பி ஒரு வேலையை செஞ்சா அதே நேரத்தில் ஏ 3 வேலையை செய்வார். கரெக்டாக இதான் தெரியும். புரியுதுங்களா, மாற்றி போட்டுறாதீங்க. நீங்கள் கொஸ்டின்லாம் மறுபடியும் கூட பார்த்துங்க. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏ பியை கம்பேர் பண்ணும் போது 3 மடங்கு வேகமாக செய்வார். இதை நான் நம்பரா எதுன்னா, ஒரு நேரத்தில் பி ஒரு வேலையை செஞ்சா அதே நேரத்தில் ஏ 3 வேலையை செய்வார். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி, ஏ கிட்ட 3 பி கிட்ட 1 இருக்குது. அப்போ கூட்டினா 4. புரியுதுங்களா, ரைட். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், நம்பர் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, இப்போ இதை ரேஷியோவை மாற்றணும். ஏன்னா நமக்கு பங்கு மாதிரி தான் வருது. அப்போ நம்ம ரேஷியோவை மாற்றிட்டா கணக்கு ஈஸி. அப்போ இந்த நம்பரை வச்சுட்டு போடாதீங்க, ரேஷியோவை மாற்றணும். சரியா, இது எப்படி சார் ரேஷியோவை மாற்றுது அப்படின்னு கேட்டால், இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கணும். ஏவை வரல வச்சு மறைச்சிங்க, அதுக்கு கூட இருக்கிற நம்பரையும் மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க. 1 4 தெரியுது, பெருக்குங்க. ஒரு நாள் 4, அதுதான் ஏ. அப்போ ஏ கிட்ட 4 பீஸ் கேக் இருக்கு. இப்போ ரேஷியோ வச்சுக்கலாம். சரியா, இப்போ நான் பிஏ கண்டுபிடிக்கணும்னா பிஏ வரல வச்சு மறைச்சிங்க, அது கூட இருக்கிற நம்பரையும் சேர்த்து மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் இருக்கோ அதை பெருக்குங்க. 4 3 இருக்கு, 4 12 அப்படின்னு வரும். 12 போடுங்க. அப்போ பி கிட்ட 12 பீஸ் கேக் இருக்கு. நெக்ஸ்ட் ஏ பிளஸ் பியை கண்டுபிடிக்கணும். ஏ பிளஸ் பி பிளஸ் 4 சேர்த்து வரல வச்சு மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருங்க. அவ்வளோதான். 1 3 அவ்வளோதாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல 3 அப்படின்னு போட்டுட்டு மேபி இந்த 3 நம்பரும் அடிக்கிற மாதிரி. சரிங்களா, ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் வருதுன்னா ஒரு ஸ்டெப்பு குறைச்சிங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. சரியா, சுருக்க முடியாது. 4 3ன்றதால பக்கத்து நம்பர் இருந்தாலும் சுருக்க முடியாது. அது மாதிரி நான் வச்சுங்க, ஈஸி, யோசிக்கவே வேணாம். சரியா, ஓகே. இப்போ என்னன்னா ஏ கிட்ட 4 பீஸ் கேக் இருக்கு, பி கிட்ட 12 பீஸ் கேக் இருக்கு, ஏ பிளஸ் பி கிட்ட 3 பீஸ் கேக் இருக்கு. கரெக்டா, கரெக்ட். அப்போ ஏ கிட்ட இருக்கிற 4 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 12 பீஸ் எவ்வளோ, ஏ பிளஸ் பி கிட்ட 2 பேரும் சேர்ந்து 3 பீஸ் வச்சிருக்காங்க, அது எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல யாருக்காவது மதிப்பு கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா இங்க பாருங்க, பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாள்ல முடிப்பாரு. அப்ப பி கிட்ட மட்டும் அந்த வேலையை கொடுத்தா 24 நாள்ல முடிச்சிருவாராங்க. அப்ப பி கிட்ட எத்தனை பீஸ் இருக்கு, 12 பீஸ் இருக்கு. அப்ப 12 பீஸ் 24 ரூபாய். கரெக்டா, ஏன்னா பி தனியாக கொடுத்தா 24 நாளில் முடிப்பாரு, பி கிட்ட ஆல்ரெடி 12 பீஸ் இருக்கு. அப்போ நம்ம இதை கேக் மாதிரி வச்சுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ 12 பீஸ் 24 ரூபாய்னா ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, ஏ பிளஸ் பி கிட்ட இருக்கிற மாதிரி சொல்லிட்டுனா ஏ கிட்ட இருக்கிற 4 பீஸ் எவ்வளோ, ஏ பிளஸ் பி கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, இதான் கண்டுபிடிக்கணும். கிளியரா புரியுதுங்களா, ரைட்டு. இப்போ யோசிங்களேன், 12 பீஸ் 24 ரூபாய். ஒரு பீஸ் கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பீஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ 24 ரூபாவா, 12 பீஸு, அப்போ 12 வகுத்துருங்க. கரெக்டாக இது பாருங்க, இந்த 12 பீஸ் 24, 12 24 கீழே 12 வகுத்துருங்க. அவ்வளோதான். சரியா, சுருங்க. ஓர் 12 ஈர் 12 24 அப்படின்னு வரும். அப்போ 2 ரூபாய். அப்போ ஒரு பீஸ் 2 ரூபான்னா ஏ கிட்ட 4 பீஸ் இருக்கு, அதோட 2 பேருங்க. ஒரு நாள் இருந்தாங்க 8. அப்போ ஏ மட்டும் தனியா 8 நாளில் முடிப்பாரு, பி மட்டும் தனியா 24 நாளில் முடிப்பாரு. ஏவும் பியும் சேர்ந்து 3 பீஸ் வச்சிருக்காங்க. ஒரு பீஸ் 2 ரூபான்னா 1 3 3 ஈர் 3 6. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 6 நாளில் முடிப்பாங்க. பாருங்க, ஒரே ஷார்ட்கட், ஒரே ஸ்டெப்பு, 3 பேருமே கண்டுபிடிச்சிட்டேன்.
கரெக்டா? இப்போ என்ன கேள்வி பாருங்க, இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கிட்ட 3 பீஸ் இருந்துச்சு, ஒரு பீஸ் 2 ரூபாய்னா 1 3 3 2 3 6 6 நாள்ல முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளவுதாங்க. இப்போ உங்களுக்கு கிளியரா புரியுதா? சொன்னது தெளிவா புரியுதுங்களா? சூப்பருங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது 35வது கேள்வி. 35வது கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இருங்க அழிச்சிடுறேன். இருங்க மாத்திட்டேன். இப்போ 35வது கேள்வி, அமுதா ஒரு சேலையை 18 நாள்ல நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்கள் நெய்து முடிப்பாங்க அப்படின்னு 2022 குரூப் 8, 2024 டிஎன்பிசியில் 8th நியூ புக்லையும் இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, பட்டு சேலை நெய்கிறவங்க அமுதான்றவங்க வந்து பார்த்தா 18 நாளில் பட்டு சேலையை நெஞ்சிருவாங்க. இப்போ அடுத்தது கம்பாரிசன் சொல்றாங்க, அஞ்சலி அமுதாவை விட 2 மடங்கு திறமசாலி. அப்ப 2 பேரும் சேர்ந்து நெய்தா எத்தனை நாள்ல அந்த சேலையை நெய்வாங்க, இதாங்க கேள்வி. இப்போ நம்ம முதல்ல இது வந்து மடங்குன்னு நல்லா தெளிவாக தெரியுது. ஃபஸ்ட்டு நான் அமுதாவை வச்சுக்கிறேங்க, நெக்ஸ்ட்டு அஞ்சலின்னு வச்சுக்கிறேன் 2 பேரையும், நெக்ஸ்ட்டு அமுதா ப்ளஸ் அஞ்சலி அப்படின்னு எழுதிக்கிறேன் 2 பேரும் சேர்ந்து. இப்போ ஏ ப்ளஸ் பின்னு வைப்பல, இப்போ அமுதா அஞ்சலி, அப்போ அமுதா அஞ்சலி சேர்த்து அங்கே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ நல்ல கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டெப் போடுங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க, அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமசாலி. அப்போ ஒரு நேரத்தில் அமுதா ஒரு வேலையை செஞ்சா அதே நேரத்தில் அஞ்சலி 2 வேலையை செய்வாங்க. இதாங்க தேரி. கரெக்டாக மாற்றி போட்டுறாதீங்க, மறுபடியும் சொல்கிறேன். மாற்றி போட்டால் கணக்கு மொத்தம் தப்பாயிடும். ஓகேவா? ஏன்னா இங்கே பாருங்க, அஞ்சலி வந்து அமுதாவை கம்பேர் பண்ணால் 2 மடங்கு வேகமாக செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு அமுதா கிட்ட 1 பீஸு, அஞ்சலி கிட்ட 2 இருக்குது. அமுதா ப்ளஸ் அஞ்சலின்னு ப்ளஸ் போட்டிருக்கல, அப்போ 2 1 கூட்டினா 3ன்னு போட்டுங்க. இப்போ இது வந்து ஜஸ்ட் மடங்கு தான். இப்போ நம்ம இதை ரேஷியோவாக மாற்றணும். ரேஷியோ மாற்றினா தான் பங்கு பிரிக்க முடியும். அப்போ ரேஷியோ எப்படி மாற்றுறது? இந்த ஸ்டெப் இட்டிங்கன்னா, இப்போ அமுதா கண்டுபிடிக்கணுமா, அமுதா அது கூட இருக்கிற நம்பரையும் மறைச்சிட்டு மீதிக்கிற நம்பரை பெருக்குங்க. 1 3 3 2 3 6 அப்படின்னு வரும். அந்த 6 இங்கே போட்டுக்கிட்டு ரேஷியோ வச்சுங்க. நெக்ஸ்ட்டு அஞ்சலின்னு இருக்கா, அஞ்சலி கண்டுபிடிக்கணும். அஞ்சலி அது கூட இருக்கிற நம்பரையும் சேர்த்து மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் இருக்கோ அதை பெருங்க. 1 3 3 அப்படின்னு வரும். அந்த 3 இங்கிட்ட எழுதிங்க. புரியுதுங்களா? ரைட். ரேஷியோ வைங்க. நெக்ஸ்ட் அமுதா ப்ளஸ் அஞ்சலி கண்டுபிடினா அவங்க கிட்ட இருக்கிற நம்பரை சேர்த்து மறைச்சிக்க, மீதி என்ன நம்பர் தெரியுதோ பெருக்குங்க. 2 2 அப்படின்னு வரும். அந்த 2 இங்கிட்டு போடுங்க. அவ்வளோதாங்க. ஓகேவா? இப்போ 6:3:2ன்னு கிடைக்குது. இதில் மேபி சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு இது சொன்னேன், பக்கத்து நம்பர் இருந்தாவே சுருக்க முடியாது, அப்படியே விட்டுருங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை கேக்காக வச்சுக்கணும். அமுதா கிட்ட 6 பீஸ் கேக் இருக்கு, அஞ்சலி கிட்ட 3 பீஸ் கேக் இருக்கு, அமுதா ப்ளஸ் அஞ்சலி கிட்ட 2 பீஸ் கேக் இருக்கு. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போனால் தான் யார்கிட்ட ஏதாவது பங்கு கொடுத்துருக்காங்க, அதாவது அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க முடியும். இங்கே பாருங்களேன், இருவரும் இணைந்து 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேலே அமுதா மட்டும் தனியாக செஞ்சால் 18 நாளில் முடிப்பாங்களாம். அப்போ அமுதா எங்கே இருக்காங்க, அமுதா 6 பீஸ் இருக்குது. அமுதா கிட்ட 6 பீஸ் இருக்குது. இதுதான் 18 ரூபான்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அமுதா மட்டும் தனியாக செஞ்சால் 18 நாளில் முடிப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 6 பீஸ் 18 ரூபான்னா அஞ்சலி கிட்ட 3 பீஸ் இருக்குது, அது எவ்வளோ? அமுதா ப்ளஸ் அஞ்சலி கிட்ட 2 பேரும் சேர்ந்து 2 பீஸ் இருக்கு, அது எவ்வளோ? இதாங்க கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நல்லா கவனிங்க. 6 பீஸ் 18 ரூபாய். இப்போ 1 பீஸ் கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 பீஸ் கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும், அந்த 18ல் இந்த 6 வகுத்துக்கணும். வகுத்தா 1 பீஸ் தெரிஞ்சுக்கலாம். 1 6 6 2 6 12 3 6 18, அப்போ 3 ரூபாய். 1 பீஸ் 3 ரூபான்னா அஞ்சலி கிட்ட 3 பீஸ் இருக்கு, அதான் கூட 3 ரூபாய் பெருங்க. அமுதா ப்ளஸ் அஞ்சலி கிட்ட 2 பீஸ் இருக்கு, அதான் கூட 3 பெருக்குங்க. ஏன்னா 1 பீஸ் 3 ரூபான்னு தெரியும்.
அப்போ 3 9, 1 3 3 2 3 6. இப்போ பாருங்க, அமுதா மட்டும் தனியாக செஞ்சா 18 நாள், அஞ்சலி மட்டும் தனியாக செஞ்சா 9 நாள், அமுதா பிளஸ் அஞ்சலி 2 பேரும் தனியாக செஞ்சா 6 நாள். அப்படிதான் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன கேள்வின்னு பார்ப்போமா? கேள்வி இங்க பாருங்க, இருவரும் இணைந்து, ஸோ 2 பேரும் இணைந்து 6 நாளில் முடிப்பாங்க. அப்போ 6 ஆப்ஷன் பி தான் சரியானது. இப்போ 2 பேரும் சேர்ந்து கேட்டவங்களுக்கு பதிலாக அஞ்சலி மட்டும் தனியான்னு கேட்பாங்க, அது 9 நாள். அமுதா மட்டும் தனியாக கேட்க மாட்டாங்க, ஏன்னா அதை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? ஒரு ரேஸ் ஷார்ட்கட் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 பேருமே கண்டுபிடிச்சிருக்கேன். 100% கரெக்டாக வரும், டைமும் மிச்சமாகும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் சம் கொடுத்தா நீங்கள் போடுறீங்களா அப்படின்னு பார்த்துருவோமா? வாங்க. 36வது கேள்வி. இது 22/2/2025 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பாபு ஒரு சேலையை 24 நாளில் நெய்வார். ரமேஷ் பாபுவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் நெய்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? போடுறீங்களா? போடுங்க. ஆப்ஷன் ஏ 10 நாள், பி 12 நாள், சி 8 நாள், டி 24 நாள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஓரளவு உங்களுக்கு 4.1 தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இப்போ 4.2 வரும். 4.2னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, இதே தான். ஆனால் அந்த பங்கு பிரிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அதுதான் சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. இதில் பாருங்க, 38வது கேள்வி. ஒரு வேலைக்காரர் ஏ என்பவர் பி என்பவரை விட 3 மடங்கு கெட்டிக்காரர் மற்றும் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாள் குறைவாக எடுத்துக்கொள்வார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 2021 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த கொஸ்டின் எப்படி போடலாம் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். சரியா? கவனிங்க, நல்லா கவனிச்சுக்குங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் வித்தியாசம் என்ன தெரியுங்களா? முன்ன இப்போ ஏ மட்டும் தனியாக, பி மட்டும் தனியாக, ஏவும் பியும் சேர்ந்து தனியான்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த கணக்கில் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாள் குறைவாக எடுத்து பாருன்ட்டாங்க. அப்போ இந்த 10 நாள்ன்றது ஏவையும் குறிக்கல, பியும் குறிக்கல, ஏவும் பியும் சேர்ந்தும் குறிக்கல. அப்போ நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி கேட்டால் எப்படி போடணும்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பார்த்து பயப்படாதீங்க, இதை விட்டுருங்க, இதை அப்புறமா பார்த்துக்கலாம். முதல் ஸ்டெப் என்னன்னா, ஒரு வேலைக்காரர் ஏ என்பவர் பியை விட 3 மடங்கு கெட்டிக்காரர். ஏ பியை விட, அப்போ ஏ தான் கெட்டிக்காரர், பி இது எப்படி போடலாம் பாருங்க, ஏ பி அப்புறம் ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? இந்த பேட்டர்ன் முதல்ல எழுதிக்கலாம். இதில் ஏ என்பவர் பியை விட, அப்போது ஒரு நேரத்தில் பி ஒரு வேலையை செஞ்சால் அதே நேரத்தில் ஏ 3 வேலையை செய்வார். கரெக்டாக? அதை மாற்றி போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு இது 2 கூட்டினா 3 1 கூட்டினா 4 அப்படின்னு வந்துடும், எழுதிங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால், இது மடங்கில் இருக்குது. இதை நம்ம ரேஷியோவை மாற்றணும். ரேஷியோவை மாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கணும்னா ஏவை வரல வச்சு மறைச்சிக்குங்க. மீதி என்ன நம்பர் தெரியுதோ அது பெருக்குங்க. மீதி 1 நாளும் தெரியுது, ஒரு நாள் 4 அப்படின்னு வரும், அதை இங்கிட்ட எழுதிங்க. சரியா? 4 ரேஷியோ. இப்போ ரேஷியோ தான் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் நான் பிஏ கண்டுபிடினா பிஏ வரல வச்சு மறைச்சிங்க. மீதி என்ன நம்பர் தெரியுதோ அது பெருங்க. நான் முன் 12 அப்படின்னு வரும், அந்த 12 இப்படி போடுங்க. சரியா? இந்த இடத்துல 12 போட்டு ரேஷியோ வச்சுக்கிறேன். இப்போ ஏ ப்ளஸ் பியை கண்டுபிடினா ஏ ப்ளஸ் பி அதில் இருக்கிற 4 மறைச்சிக்குங்க. மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருங்க. 3 அப்படின்னு வரும், இந்த இடத்துல 3 போட்டுங்க. ஓகே, ரைட். இப்போ என்னன்னா, சுருக்கு முடிஞ்சா சுருக்கு சொன்னேன், பட் இங்கே 4 3 10 நம்பர் வந்தாலே சுருக்க முடியாது, அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் நம்ம கேக்காக வச்சுக்க போகிறோம். கேக்குன்னு எப்படின்னா, ஏ 4 பீஸ் கேக் இருக்குது, பி கிட்ட 12 பீஸ் கேக் இருக்குது, ஏ ப்ளஸ் பி கிட்ட 3 பீஸ் கேக் இருக்குது. இது வரைக்கும் ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி கணக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ நம்ம பார்த்தல ஏ மட்டும் தனியாக, பி மட்டும் தனியாக, ஏவும் பியும் சேர்ந்துன்னு தனியாக மதிப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கணக்கில் இப்போ தான் இந்த லைனுக்கு வருவோம். இந்த லைன் என்ன சொல்கிறாங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாள் குறைவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ யாருக்கு ரிலேஷனு, ஏவுக்கு பிக்கும் தான். கரெக்டா? இப்போ குறைவு அப்படின்னா மைனஸ் போட்டுங்க. எங்க நல்லா வாங்க, இங்க பாருங்க. இப்போ ஏ கிட்ட எத்தனை பீஸ் 4, பி கிட்ட எத்தனை பீஸ் 12, இந்த ரெண்டுத்தையும் கழிச்சுங்க. 12ல் 4 போனால் 8ன்னு வரும். அப்போ 8 பீஸ் 20, அவ்வளோதான். இது பாருங்க முடிஞ்சிருச்சு. இருங்க இது கையை ஒழுங்காக வரல. 8 பீஸ், அதாவது
குறைவுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏவும் பிஏ கழிச்சிங்க. அப்போ 12ல் 4 கழிங்க 8ன்னு வரும். அப்போ 8 பீஸ் 10 ரூபா, அவ்வளோதாங்க. புரியுதா? டைரெக்டாக நம்ம ஏவுக்கோ பிக்கோ கொடுக்க முடியாது. இங்கே கம்பாரிசன் போட்டிருக்காங்க. ஏ என்பவர் வந்து பியை விட 10 நாள் குறைவாக செய்வான்னு சொல்லிட்டாங்க. குறைவுன்னு சொன்னாங்கன்னா ஏ கிட்ட இருக்கிற 12ஐயும் பி கிட்ட இருக்கிற 4ஐயும் கழிங்க, கழிச்சா 8ன்னு வரும், அவ்வளோதான். அப்போ 8 பீஸ் 10 ரூபா. ஒருவேளை அதிகம்னு சொன்னாங்கன்னா கூட்டிங்க. ஓகேவா? ஓகே, புரிஞ்சுச்சா? ரைட்டு. இப்போ 8 பீஸ் 10 ரூபா. இப்போ நம்ம ஒரு பீஸ் கண்டுபிடிச்சா மட்டும்தான் கணக்கு போட முடியும். ஒரு பீஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? அந்த 10ல் 8 வகுத்துட்டா ஒரு பீஸ் ஆகிடும். அப்போ 8ல் பாதி 4, 10ல் பாதி 5. இதுக்கு மேலே சுருக்க முடியாது, பரவாயில்ல. அப்போ 5/4ன்னு வச்சுங்க. அப்போ ஒரு பீஸ் 5/4. சரியா? ரைட்டு. பின்னத்தில் இருக்குதே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பீஸ் 5/4. இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ உங்களுக்கு தெளிவாயிடுச்சுல்ல. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க, பி மட்டும் தனியாக. அப்போ பி கிட்ட எத்தனை பீஸ் இருக்குது? 12 பீஸ். இங்கே பாருங்க 12 பீஸ் இருக்கா பி கிட்ட. அதான் கூட ஒரு பீஸ் 5/4 போட்டுருங்க. இது அடிங்க. 4ல் பாதி 2, 12ல் பாதி 6, 2ல் பாதி 1, 6ல் பாதி 3. இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 3 5 15. அப்போ 15 நாள், அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. பி மட்டும் தனியாக 15 நாள். ஆப்ஷன் பி தான் சரியானது. சரி, இப்போ ஏ மட்டும் தனியான்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏ கிட்ட என்ன இருக்குது? 4. இங்கே பாருங்க, கீழே போடுறேன். ஏ கிட்ட 4 பீஸ் இருக்கா? 4 கூட நம்ம என்ன பண்ணோம்? 5/4 பெருக்கணும். ஒரு பீஸ் 5/4. இப்போ இந்த 4க்கு 4 கேன்சல், 5 நாள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புரியுதா? அப்போ ஏ மட்டும் தனியாக செஞ்சா 5 நாள். இப்போ பி மட்டும் தனியானா பி கிட்ட இருக்கிற மதிப்பாக கூட 5/4 போட்டு சுருக்குனா ஆன்சர், அவ்வளோதான். கிளியராக புரிஞ்சிருச்சா? புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். இன்னும் இதில் பின்ன வந்தாலும் கொஞ்சம் புரியல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மெத்தடில் அடுத்த கேள்வி 8th புக்கில் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 7, 2023 டிஎன்பிசின்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. அந்த சம் பார்க்கலாம் வாங்க. 39வது கேள்வி. ஏ ஆனவர் பியை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்பவர். 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ ஏ வந்து பிஏ கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு வேகமாக செய்வார்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லைன் மடங்கு பேஸ் பண்ணது. அவரால் அந்த வேலை, அவரால் அப்படின்னும் போது ஏ வந்து பிஏ எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 24 நாள் குறைவாக எடுத்துப்பாரு. அப்படின்னா ஏவும் பிஏ சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லைனை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன இன்னும் 4.2 டைப்னு வந்துடணும். அப்போ நம்ம 4.2நாலும் நார்மலாக தான் எப்படி போடுங்க? ஏ பி ஏ ப்ளஸ் பி. ஓகே, இதை எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்னன்னா என்ன சொல்கிறாங்க? ஏ ஆனவர் பிஏ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார். ஏ வந்து பிஏ கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு வேகமாக செய்வார் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்போது ஒரு நேரத்தில் பி ஒரு வேலையை செஞ்சால் அதே நேரத்தில் ஏ 3 வேலையை செய்வார். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து, இப்போ ஏ கிட்ட 3 பி கிட்ட 1 வந்துருச்சா? ஏவும் பியும் சேர்ந்து 4 இங்கே வச்சுங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? மடங்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை ரேஷியோ மாற்றணும். ரேஷியோ மாற்றணும் என்ன சொல்லியிருக்கேன்? ஏவை கண்டுபிடினா ஏவை மறைச்சிங்க, மீதிக்கிற நம்பரை பெருங்க. ஒரு நாள் 4ன்னு வரும், 4 போட்டுங்க, ரொம்ப ஈஸி. 4 ரேஷியோ. இப்போ பிஏ கண்டுபிடினா பிஏ மறைச்சிக்கிட்டு மீதிக்கிற நம்பரை பெருங்க. 4 12 போட்டுங்க. நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் பி கண்டுபிடினா இதை அப்படியே மறைச்சிக்கிட்டு மீதிக்கிற நம்பர் பெருங்க. 3 அப்படின்னு வரும். இந்த 3 இப்படி போட்டுங்க, அவ்வளோதாங்க. சரியா? ரேஷியோ எடுத்தாச்சு. இப்போ சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம், பக்கத்து நம்பர் எடுத்தாலும் சுருக்க முடியாது, அப்படியே விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் பாருங்க, அப்படியே வாங்க. இப்போ இது ரேஷியோ எடுத்துட்டுமா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, அவர்ன்றது முதல் ஏவை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஏ வந்து பி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 24 நாள் குறைவாக எடுத்துப்பார். 24 நாள் குறைவாக எடுத்துப்பார். குறைவுன்னா கழிக்கணும். எதை? ஏவையும் பியும் கழிக்கணும். அப்போ இது 2த்தையும் கழிங்க. 12ல் 4 போச்சுன்னா 8ன்னு வரும். கரெக்டாக கழிக்கணும். அப்போ 8 பீஸ் 24 ரூபா. 24 தானே கொடுத்துருக்காங்க, அதை வரைக்கும் பாருங்க. 24 நாள் குறைவு, அவ்வளோதான். இவ்வளோதான், இந்த ஸ்டெப்பு தான். இந்த ஸ்டெப்பு மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா அட்டகாசமாக போட்டுடலாம். அப்போ 8 பீஸ் 24 ரூபா. ஏ கிட்ட 12 பீஸ் இருக்கு, பி கிட்ட ஏ கிட்ட ஏ கிட்ட 4 பீஸ் இருக்கு, பி கிட்ட 12 பீஸ் இருக்கு, ஏ பிளஸ் பி கிட்ட 3 பீஸ் இருக்கு.
இதில் 8 பீஸ் 24 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். மேபி ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சா 4 பீஸ் 12 பீஸ் 3 பீஸ் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக தேடி புரியுதா? அப்போ நான் ஒரு பீஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த 24 8ஆல் வகுத்துருங்க. அப்போது இதில் பாதி 4, இதில் பாதி 12, இதில் பாதி 2, இதில் பாதி 6, இதில் பாதி 1, இதில் பாதி 3. அப்போது 3 ரூபா ஒரு பீஸ் 3 ரூபா. சுருகிட்டேன். 24 8ஆல் வகுக்கும் போது நமக்கு 3 கிடைக்குது. அப்போ ஒரு பீஸ் 3 ரூபாய்னா ஏ கிட்ட 3 பீஸ், ஏ கிட்ட 4 பீஸ் இருக்குது, பி கிட்ட 12 பீஸ் இருக்குது, ஏ ப்ளஸ் பி கிட்ட 3 பீஸ் இருக்குது. கரெக்டா? ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் பாருங்கள், நான் முன் 12 இருங்க திருப்பிக்கிச்சு. 1 செகண்டு, வீடியோ டக்குன்னு திருப்பிக்கிச்சே. அவ்வளோ இதில் வந்து எடிட் பண்ணல. ஸோ வீடியோ திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், நான் முன் 12. கரெக்டாக? ஓகே. அப்போ ஏ மட்டும் தனியாக 12 நாளில் முடிப்பார். பி மட்டும் தனியான்னா 12 3 என்ன 12 பாண்டு 24, 24 ஒரு 3 12 பாண்டு 24, 24 ஒரு 12 36 நாளில் முடிச்சிடுவாங்க. அப்புறம் ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்துனா 3 9. அப்போ இங்கே பாருங்கள், நான் 3 பேருமே கண்டுபிடிச்சிட்டேன். ஏ மட்டும் தனியாக 12 நாள், பி மட்டும் தனியாக 36 நாள், ஏவும் பியும் சேர்ந்து 9 நாள். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பாருங்கள் மேலே வருவோம். கேள்வி என்னன்னா, இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த இந்த வேலையை முடிக்க இருவரும் 2 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 2 பேரும் சேர்ந்து. சரியா? 2 பேரும் சேர்ந்துனா 9 நாள். ஆப்ஷன் சி தான் சரியானது. வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கண்டென்ட் ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக போட்டு முடிச்சிடலாம். கரெக்டா? ஃபைனல் கேள்விங்க. ஸோ திடீர் திருப்பிச்சே கோச்சிக்காதீங்க. 40வது கேள்வி. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. 2024 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கடைசி கேள்வி முடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி. இதில் பாருங்கள், புள்ளி இது கலப்பினத்தில் இருக்குது, ஆனால் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, இது மடங்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மடங்குன்னு தெரிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஏ பி ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன போடணும் அப்படின்னு கேட்டால், அங்கே பாருங்கள், ஏ ஆனவர் பிஏ காட்டிலும் 5 மடங்கு வேகமாக செய்வார். ஏ வந்து பிஏ கம்பேர் பண்ணும் போது, அப்போது ஒரு நேரத்தில் பி ஒரு வேலையை செஞ்சால் அதே நேரத்தில் ஏ எத்தனை வேலை? 5 மடங்குங்க. கேர்ஃபுல்லாக போடுங்க. 5 நம்பரை மாற்றி போட்டுறாதீங்க, பார்த்து போடுங்க. இப்போ ஏ ப்ளஸ் பின்னா 5 1 கூட்டினா 6 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். சரியா? புரியுதுங்களா? ஓகே. இப்போது 5 1 6 இது மடங்கில் இருக்குது. இதை ரேஷியோ மாற்றணும். ரேஷியோ மாற்றணும்னா நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கணும்னா ஏவை வரல வச்சு மறைச்சி மீதிக்கிற நம்பரை பெறுங்க. 6 6 அப்படின்னு வரும். அந்த 6 இங்கிட்டு போடுங்க. இப்போ ரேஷியோ வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பிஏ கண்டுபிடினா பிஏ வரல வச்சு மறைச்சிங்க. மறைச்சிக்கிட்டு மீதிக்கிற நம்பரை பெறுங்க. 6 5 30 அப்படின்னு வரும். இந்த 30 இங்கே எழுதிக்கங்க. 6 5 30 தானே? எஸ். ஓகே. ரேஷியோ வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பி கிட்ட வேணும்னா அப்படியே வரல வச்சு நம்பரையும் மறைச்சிங்க. மீதிக்கிற நம்பரை பெறுங்க. 1 5 5 அப்படின்னு வரும். இந்த இடத்துல 5ன்னு போட்டுங்க. அவ்வளோதான். இப்போ சுருக்க முடியுமா ரேஷியோன்னு பார்த்தா சுருக்க முடியாது. ஏன்னா பக்கத்து 6 5 பக்கத்து நம்பர் இருந்தாலும் சுருக்க முடியாது. அப்படியே விட்டுருங்க. சரி, இப்போ என்னன்னா, ஏ கிட்ட 6 பீஸ் கேக் இருக்கு, பி கிட்ட அநியாயத்துக்கு 30 பீஸ் கேக் இருக்கு, ஏ பிளஸ் பி கிட்ட 5 பீஸ் கேக் இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம கேக்கெல்லாம் பார்த்தாச்சு, பிரிச்சாச்சு. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால், அங்கே பாருங்கள், அவரால், அதாவது ஏ வந்து பார்த்தீங்கன்னா, ஏ அந்த வேலையை பி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 40 நாள் குறைவாக எடுத்துப்பார். அப்படின்னும் போது இப்போ இது என்ன பண்ணணும்? ஏ பி 2 பேர் எடுத்துங்க. ஏ பி கிட்ட ஒருத்தர்கிட்ட 6 பீஸ் இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட 30 பீஸ் இருக்குது. இதை கழிங்க. அப்படி 30ல் 6 போச்சுன்னா 24 அப்படின்னு வரும். அப்போ 24 பீஸு கொஸ்டின் எவ்வளோ இருக்குது? 40 ரூபா. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ 24 பீஸ் 40 ரூபான்னா ஒரு பீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டா, ஏ கிட்ட இருக்கிற 6 பீஸ், பி கிட்ட இருக்கிற 30 பீஸு, ஏ ப்ளஸ் பி கிட்ட இருக்கிற 5 பீஸ் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? கரெக்ட். அப்போ நான் என்ன பண்ணணும்? 40 24ஆல் வகுத்துடணும். கரெக்டா? இதில் பாதி 12, இதில் பாதி 20, இதில் பாதி 6, இதில் பாதி 10.
நெக்ஸ்ட் இன்னும் சுருக்குனா இதில் பாதி 3 இதில் பாதி 5. அடடா சரி ஓகே 5/3 கணக்கு மாதிரி வருது. ஓகே பரவாயில்ல. அப்போ ஒரு பீஸ் 5/3. அப்போ ஒரு பீஸ் 5/3னா இங்கே பாருங்க இங்கே போடலாமா? ஒரு பீஸ் 5/3னா இப்போ நம்ம டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். யாரை கேட்குறாங்க ஃபஸ்ட்டு? இருவரும் சேர்ந்து. சரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலாம் வாங்க. அது வேற என்ன? இப்போ ஏ வந்து 6 பீஸ் வச்சிருக்காரு. ஒரு பீஸ் 5/3 கரெக்டா? இப்போ பாருங்க 1 3 3 2 3 6. இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 1 5 5 2 10. அப்போது ஏ மட்டும் தனியாக 10 நாளில் முடிஞ்சிருச்சு. இப்போ பி மட்டும்னா பி கிட்ட 30 பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் 5/3 1 3 3 1 3 3 10 100 10 5 50. அப்போது பி மட்டும் தனியாக 50 நாளில் முடிப்பார். இப்போ ஏ ப்ளஸ் பி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அவர்கிட்ட 5 பீஸ் இருக்குது. 5ல் 5/3 பெறுகிறேன். சுருக்க முடியாது பரவாயில்ல. 5 25 அங்கே கீழே வரேன். 5 25 வகுத்தல் 3ன்னு வரும். கரெக்டா? இங்கே பாருங்க, ஏன்னா இங்கே 5 இருக்குது. பி மட்டும் தனியாக 5 பீஸ் வச்சிருக்காங்க. ஒரு பீஸ் 5/3 பெருகுனா 5 25 கீழே 3 போட்டுக்கிட்டேன். இப்போ 25 வகுத்தல் 3 இங்கே கொஸ்டினில் வந்து கலப்பினத்தில் கொடுத்துருக்காங்க. வாங்க அடிப்போம். 1 3 3 4 3 12 5 3 15 6 3 18 7 3 21 8 3 24ன்னு வரும். 25ல் 24 போனால் மீதி 1 இருக்கும். 1 3ஆல் வகுப்படுமானா வராது. அந்த 1க்கு மட்டும் 3 கீழே வச்சிடறேன். அப்போ 8 1/3 தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்கட்டில் தான் சொல்லியிருக்கேன். புரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள். நடுவில் சில நம்பரை வளர்னேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ டக்குன்னு திரும்பிடுச்சு. ஸோ விடுங்க, அடுத்த வாட்டி நல்லா போடுறேன். இப்போ நான் அதை வேறு எடிட் பண்ணணும்னு டைம் ஆகிடும். சரிங்களா? சரி, கூடவே வாங்க. அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.